நீதித்துறையில் பரந்த அனுபவமும் ஆற்றலும் கொண்ட முன்னாள் தலைமை நீதிபதி துன்தங்கு மைமுன் துவான் மாட்டின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிப்பதில்லை என்று அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது நாட்டின் நீதித்துறையின் எதிர்காலத்தை பற்றி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொருட்படுத்தவில்லை என்பதையே இது சித்தரிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோசரி ஹம்சா ஜைனுடீன் குற்றஞ்சாட்டினார். நீதி பரிபாலனத்தில் முன்னோடி நீதிபதியாக விளங்கிய மைமுன் துவான் மாட்டின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதனை நீட்டிக்க அரசாங்கம் மறுத்து இருப்பது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஹம்சா ஜைனுடீன் குறிப்பிட்டார். தாம் உட்பட நாட்டு மக்கள் பலர் அந்த முதலாவது பெண் தலைமை நீதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அந்த கோரிக்கையை ஏற்க அரசாங்கம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் அரசாங்கத்திற்கு முக்கிய நபராக தெரியாமல் போனது ஏன் என்று அவர் வினவினார். இது குறித்து பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் நாடாளுமன்ற கூட்டத்தில் சிறப்பு பிரேரணையை தாம் கொண்டு வரப்போவதாக லாருட் எம்பியான ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.